எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடு வந்ததும் ஆயிலும் நெய்யும் சேர்த்து கலந்து 100 ml எடுத்திருக்கேன். சூடு வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பையும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விடுங்க. அது கூட 3 பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூட தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. அரை மூடி எலுமிச்சப்பழம் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் அது கூட நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவும் கலந்து விடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இதுக்கு தேவையானதை உப்பையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான டைம். இப்போ 20 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டுடலாம். நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே சாப்பாட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான வெஜ் புலாவ் கிடச்சிருங்க. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.